திருமாவளவன் ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான். பாட்டுக்கு வந்தான், நின்னா அப்படி முறைச்சான். யாரா இருந்தா என்னன்னா அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தா இருந்தாலும் முறைக்கிறான் அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க. ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அடங்க மருந்து தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் வந்து எந்த இடத்துலையுமே வன்முறையை தூண்டியது. அடங்க மருங்கிறது ஒரு அரசியல். எச் ராஜா ஒரு படத்தில் நடிச்சுக்கிறாரு. நான் அடங்க மறு அத்துமீறி கும்பலா அப்படின்னு ஒரு போலியா ஒரு மீசை வச்சுக்கிட்டு போலியா ஒரு வீரன். சினிமாவில் தான் எப்படி பேச முடியும், வெளியே வந்து பேசிப்பார். நான் ஒரு சக்தியாக இருக்கிறோம் என்று பொருள் இல்லை, இல்லைன்னா அவன் கண்டுக்க மாட்டான், போயிடுவான். அது ஏதோ அந்த ஜனங்கத்தை சொல்லிக்கிட்டு ஒரு சீட்டை கேட்ட வாங்கி நின்றுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார் பாவம், நல்ல மனுஷன் அப்படின்னு போயிடுவான். இப்ப ஏன் அவன் திட்டுறான்? அவன் பேசுற அரசியலுக்கு ஆப்பு வைக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்பப்போ அவருடைய முகத்திரையை கிழிக்கிறோம், தோலை உரிக்கிறோம், அம்பலப்படுத்துகிறோம். ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால ஒருத்தன் போய் 2 வீலரை நிறுத்துறான். அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளவன் ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் 2 வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எடுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்கல, என்ன ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல. பாட்டுக்கு வந்தான், நின்னா அப்படி முறைச்சான். யாரா இருந்தா என்னன்னா அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்றும் தெரியாது. எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்கறாங்க, அவ்வளவுதான். எஸ்கார்ட் போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க. ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். என்ன நாடகம் பாருங்க. நான் சொன்னேன் போலீஸ் கிட்ட, சார் அது ஒன்றும் இல்லை, அருண் தம்பி தெரியாமல் வேண்டாம், விட்டுருங்க, ஒன்றும் கேஸ்லாம் போட வேண்டாம். நம்ம தம்பியோ அந்த மாதிரி உடனே ஃபோன் பண்ணி ஏன்பா தேவையில்லாமல் இதை ஊதி பொறுக்கிறீங்க, விடுங்க, ஏதோ தெரியாமல் நின்னா நீங்கள் போய் சத்தம் போட்டீங்க, இப்போ முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். உடனே திருமாவளவன் அடிக்க சொன்னார். அடங்க மருந்து தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் வந்து எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியதில்லை. அடங்க மருங்கிறது ஒரு அரசியல். அது எச் ராஜா ஒரு படத்தில் நடிச்சுக்கிறாரு. நான் அடங்க மறு அத்துமீறி கும்பலா அப்படின்னு ஒரு போலியா ஒரு மீசை வச்சுக்கிட்டு போலியா ஒரு வீரன். சினிமாவில் தான் எப்படி பேச முடியும், வெளியே வந்து பேசிப்பாரு. பேச முடியாது. சரி, சினிமாவிலேயே எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நிலை வந்திருக்க, பேசு. திருமாவளவனை மனசுல வச்சுக்கிட்டு தான் படம் எடுக்கணுங்கிற நிலை உருவாயிருக்குல்ல. திருமாவளவன் மனசை வச்சுக்கிட்டு தான் வசனம் எழுதணுங்கிற நிலை உருவாயிருக்குல்ல. திருமாவளவன் பேசின அந்த முழக்கத்துக்கு பதில் சொல்றங்கிற பேர்ல ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்கள. பேசு, இன்னும் பேசிட்டே இருங்க, திரைப்படங்கள்ல பேசிட்டே இருங்க. அடங்க மறுன்னா என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கோட்பாட்டு முழக்கம். அது வன்முறையை தூண்டுகிற முழக்கம் அல்ல. எந்த இடத்திலும் யாரையும் நான் அடின்னு சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டுன்னு சொன்னது கிடையாது. என்னுடைய 35 ஆண்டு கால பொது வாழ்வில் இதுவரையில் நான் அப்படி நடந்து கொண்டதே இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரியல, டக்குன்னு அவன் அந்த பக்கம் ஓடிட்டான். அவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஆள் செட் பண்ணி வச்சிருப்பான் போட்டு முன்னால இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வீடு எடுக்கிறாங்க. 2:38 சம்பவம் நடக்குது. 2:39 ஒரு தனியார் தொலைக்காட்சி அது போடுறான், அப்லோட் பண்றான். அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு இன்டர்லிங்க் இருந்திருக்குது. நாங்க இது மாதிரி இருப்போம், நீ வீடியோ எடுத்து டக்குன்னு போடுன்னு. இதையெல்லாம்
இதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல, இந்திய அளவிலான அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நாம் வளர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு தோழரும் சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும். தம்பி ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு நாள். அந்த இருவரும் அரச பயங்கரவாதத்திற்கு பலியானார்கள். பஞ்சமி நிலங்களை மீட்பதற்காக நடத்திய பேரணியில் அதிகாரிகளோடு ஏற்பட்ட முரண்பாட்டில் ஆசரை செல்வராஜ் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த களத்திலே நின்றவர். ஜான் தாமஸ் ஏழுமலையோடு அந்த பேரணியில் இருந்தார். அதிகாரிகளோடு பேசிய போது ஏற்பட்ட சச்சரவிலும் இருந்தார். தலித்துகளை எப்போதுமே கிள்ளுக்கீரையாக நினைப்பதுதான் பியூரோக்ரசி. அதிகார வர்க்கத்தின் உளவியல் என்னவென்றால் எஸ்சி பீப்புள் தானே, என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு உளவியல், ஒரு கிள்ளுக்கீரையாக நினைக்கிற உளவியல். தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் பஞ்சமி நிலங்களை நம்மால் மீட்க முடியவில்லை. மறைமலை நகரில் நடைபெற்ற மாபெரும் விழா ஒன்றிலே அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வைத்துக் கொண்டு நாம் இந்த கோரிக்கையை எழுப்பிய போது கலைஞர் இந்த மேடையிலேயே பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். நீதியரசர் மருதமுத்து என்பவரின் தலைமையிலே இந்த ஆணையம் அமைக்க பெற்றது. அடுத்து ஜெயலலிதா அம்மையார் வந்தார். அந்த ஆணையம் செயலிழந்து போனது. இப்போது திமுக ஆட்சி நிறைவு பெறக்கூடிய நிலையிலும் நாம் அந்த ஆணையத்திற்கு உயிர் தர வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் நம்முடைய தோழர்கள் ஆங்காங்கே போராடி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்கிற அடிப்படையிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக பஞ்சமி நிலங்களை மீட்டு மக்களுக்கு ஒப்படைத்துக் கொண்டு வருகிறார்கள். நிலமில்லாத நிலையில் தான் இந்த மக்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய அவலம் நீடிக்கிறது. எனவே நிலம் வேண்டும். ஏற்கனவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தரப்பட்ட இந்த பஞ்சமி நிலங்களை யாருக்கும் விற்கக்கூடாது, அடமானம் வைக்கக்கூடாது, பரிசு கொடுக்கக்கூடாது, தானமாக தரக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகளோடு வழங்கப்பெற்ற நிலம்தான் அந்த நிலம். குறிப்பாக தலித் அல்லாதவர்கள் அதை வாங்க முடியாது, வாங்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. 12 லட்சம் ஏக்கர் நிலம். ரெமன் ஹியர் என்கிற செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அன்றைக்கு வெள்ளைக்கார அரசாங்கத்திற்கு லண்டனுக்கு எழுதி ஒப்புதல் வாங்கி இந்த நிலங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு வழங்கினார். இன்றைக்கு அந்த நிலம் எதுவும் இந்த மக்கள் கையில் இல்லை என்கிற நிலையில் வெடித்த போர்தான் காரணை போர். மதுரையிலே அப்போது நாம் வளர்ந்து வந்த நேரம். இயக்கத்தின் தலைமை பொறுப்பு ஏற்று 2-3 ஆண்டுகள் தான் ஆகியிருந்தன. உடனே அந்த பயணத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ஜெயகரன் ஜோசப் அவர்களை நேரிலே வந்து சந்தித்து பஞ்சமி நிலத்தை மீட்போம், பழந்தமிழ் குலத்தை காப்போம் என்கிற முழக்கங்களோடு லட்சத்துக்கும் மேற்பட்ட துண்டறிக்கைகளை அச்சிட்டு 20க்கும் மேற்பட்ட தோழர்களை கன்னியாகுமரி முனையில் இருந்து தொடங்க பெற்ற அந்த பேரணி பயணத்தில் சிறுத்தைகளும் பங்கேற்றார்கள் என்பது வரலாறு. இது பல பேருக்கு தெரியாது. மறைந்த ஜெயகரன் ஜோசப் அவர்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனை பல போராட்டங்கள். அங்கிருந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து தோழர்கள் இங்கே வந்து தங்கி இருந்து காரணை பகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அந்த தகவல்களை எல்லாம் திரட்டி வந்து மதுரையிலே என்னை சந்தித்து ஒரு அறிக்கையாக தந்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நிலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய இயக்கங்களுள் விடுதலை சிறுத்தைகளும் மிகவும் முதன்மையான ஒரு இயக்கம். அதை அடிப்படையாக வைத்துதான் மண்ணுரிமை பேரணி, மண்ணுரிமை
இயக்கம் என்று மிகப்பெரிய அளவிலே இயக்கங்களை நாம் எடுத்தோம். அரசு சொத்துக்களில் குத்தகை ஒதுக்கீடு வேண்டும், கான்ட்ராக்ட் விடுறதுல ரிசர்வேஷன் வேண்டும் கோரிக்கை வச்சோம். 94 95 கான்ட்ராக்ட் ஒர்க்ல ரிசர்வேஷன் கிடையாது. அரசு மற்றும் கோவில் நிலங்களில் குத்தகை ஒதுக்கீடு வேண்டும், அதை குத்தகை ஒதுக்கீடுன்னு சொன்னோம். மறுபடியும் வீட்டு மனை இல்லாத அனைவருக்கும் 5 சென்ட் மனைப்பட்டா வழங்க வேண்டும், இது ஒரு கோரிக்கையை வச்சோம். மண்ணுரிமை கோரிக்கைகள் என்று நாடு முழுவதும் ஆங்காங்கே மண்ணுரிமை கருத்தரங்குகள், மண்ணுரிமை பேரணிகள், மண்ணுரிமை ஆர்ப்பாட்டங்கள் என்று தொடர்ந்து ஓராண்டு காலம் நடத்தினோம். கடலூர் மாவட்டத்திற்குள்ளே திருமாவளவன் நுழையக்கூடாது என்று தடை விதித்தார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து கடலூர் மாவட்டத்திற்கு அனுமதி வாங்கி சென்ற போது வழியில் சென்னையிலிருந்து கடலூருக்கு போகிற வழியில் எங்கேயும் நிற்கக்கூடாது, வண்டியிலிருந்து இறங்கக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டோடு நான் உத்தரவு வாங்கி கொண்டு கடலூருக்கு போனேன். அப்படிதான் கோர்ட்டே எனக்கு ஆர்டர் போட்டுச்சு, எங்கேயும் இடையில நீ இறங்கக்கூடாது. அப்படியெல்லாம் அடக்குமுறைகளை தாண்டித்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு இந்த இடத்தை வந்து சேர்ந்து இருக்கிறது. ஜான் தாமஸ் ஏழுமலை செய்த தியாகம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள், அவர்களுடைய வம்சம் விருத்தி அடைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள் நம்மோடு இல்லை. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நில உரிமைக்காக, மண்ணுரிமைக்காக, பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக நமது இன்னுயிர் நீத்த போராளிகளை நாம் இந்த நாளில் நினைவு கூர்ந்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். அதே வேளையில் அந்த நிலத்தை மீட்கிற வரையில் நம்முடைய போர்க்குணம் நீர்த்து போகாமல் இருக்க வேண்டும். இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் என்னாவது என்று நாம் கேள்வி எழுப்பலாம். சாதி ஒழிப்பையும் நாம் பேசி பேசி என்ன செய்துவிட முடியும் என்று சோர்ந்துவிடக்கூடாது. சாதி ஒழிப்பு அரசியலும் கடினமானதுதான், நில மீட்பு அரசியலும் கடினமானதுதான், இடஒதுக்கீடு அரசியலும் கடினமானதுதான். எந்த ஒன்றும் கேட்ட உடனே நமக்கு கிடைத்து விடாது. போராடி போராடித்தான் மீட்டு பெற வேண்டும். அங்குலம் அங்குலமாகத்தான் முன்னேறி செல்ல வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதித்து வேலை செய்ய முடியாது. இந்த அரசியலை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அணைகாத்து ஒப்படைக்க வேண்டும் என்கிற புரிதலோடு வேலை செய்ய வேண்டும். திருமாவளவன் பேசிய அரசியலை அடுத்த தலைமுறை வந்து பேச வேண்டும். திருமாவளவன் முன்னெடுத்த போராட்டங்களை அடுத்த தலைமுறை முன்னெடுக்க வேண்டும். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. இதையெல்லாம் சாதித்து விட முடியாது என்று சோர்ந்து விடக்கூடாது. இதை பேசி என்ன செய்துவிடப் போகிறோம் என்று நம்முடைய உணர்வுகள் நீர்த்து போய்விடக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் ஒரு அணையாத நெருப்பு, அது ஒரு ஊழித்தீ. அது இன்னும் இன்னும் பல ஆயிரம் மடங்கு பெருகிக் கொண்டே போகும். புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை தலித்துகள் மட்டும்தான் பேசுவார்கள் என்றில்லை, தலித் அல்லாதவர்களும் பேசுகிற காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே வருகிறது. திருமாவளவன் தூக்கி பிடித்த அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி உயர்த்தி பிடிக்கிறார். இதுதான் காலத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம். அம்பேத்கர் இயக்கங்கள் பேசிய அரசியலை இன்றைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி சிந்தனை உள்ள இயக்கங்கள் எல்லாம் பேசத் தொடங்கி இருக்கின்றன. ஆக அம்பேத்கர் என்கிற அந்த அடையாளம் என்பது எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு சிறுத்தை என்கிற புரிதல். திருமாமணி இந்த விருதுகள் வழங்கப்படும் என்கிற உறுதியளித்து ஜான் தாமஸ் ஏழுமலைக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.